ஹாய்! இந்த விலாக் புதன்கிழமை எடுத்தது தான். இன்றைக்கி ஒரு ரெசிபி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோடய ஸ்டைலில் சிக்கன் சூப் பண்ணலாமா? அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். சிக்கன் கூடவே கொஞ்சமாக மல்லி புதினா, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, சூப்புக்குன்னே தயார் பண்ண மல்லிப்பொடி, கொஞ்சமாக பட்டை கிராம்பு பொடியும் எடுத்திருக்கேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் எடுத்து வச்சு அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்து, வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட இஞ்சி பூண்டை சேர்த்து, இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போன உடனே அது கூட மல்லி புதினா சேர்த்து மறுபடியும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குங்க. அந்த மல்லி புதினா நல்லா சுருங்கி வதங்கணும், அதளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கூடவே நம்ம நறுக்கி வச்சுருந்தா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்து அது நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா சிக்கன் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பிரட்டி விடுங்க. சிக்கன்லேருந்து தண்ணி விடுற அளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். குக்காய் வந்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி சேர்த்துருக்கேன். ஜீரகப்பொடி சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா மல்லிப்பொடி, கொஞ்சமாக பட்டை கிராம்பு பொடி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த சூப்பு பொடி வீட்டிலே தயார் பண்ணது. அதோட ரெசிபியும் இன்னொரு நாள் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் சூப் வச்சுருக்கேன். அதனால் தண்ணி கம்மியாக வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு விட்டு ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப் ரெடி. சூப் ஆலம் கண்டி தான் ரெடி பண்ணியிருந்தேன். அப்படியே சைட் பை சைடு என் ஹஸ்பண்டுக்கு சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தேன். ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் சிக்கன் எடுத்துருந்தோம். இந்த சிக்கன் கிரேவி டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு செமி கிரேவியாக வைக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். சரி, அதுக்கப்புறம் நைட்டு சப்பாத்தி இல்லைனா தோசை ஏதாவது போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கிரேவி மாதிரியே வச்சுட்டேன். இதோட ரெசிபி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரேவி சப்பாத்தி, ரைஸ், அப்புறம் இட்லி, தோசை எல்லாத்துக்குமே செட் ஆகும். டேஸ்ட் வைஸுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே இன்றைக்கி உங்கள் வீட்டில் லஞ்சுக்கு நீங்கள் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்றதையும் என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் மெனு என்னன்னு பார்த்துடலாமா? ஒயிட் ரைஸ், சிக்கன் சூப், அது கூடவே நல்லா காரசாரமாக ஒரு மொச்சப்பயிறு குழம்பு, கூடவே சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி மோர் ரெசிபீஸ் பார்க்க நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கீழே என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை டேக் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு ரெசிபியில் பார்க்குறேன். பாய்.